திருச்சியில் நாளை மறுநாள் நடைபெறும் திமுக நிர்வாகிகளின் தேர்தல் சந்திப்பு சிறப்பு மாநாடு. திருச்சி குலுங்கட்டும், திமுக வெல்லட்டும், சிறுகனூர் மாநாடு படைக்கட்டும், வரலாறு என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் அனைத்து துறைகளும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ஒன்றிய அரசின் இந்தியை திணிப்பு முயற்சியை இன்று மட்டுமல்ல அன்று முதலே எதிர்ப்பு தெரிவித்து தமிழை காப்பாற்றிய மண் திருச்சி என புகழாரம். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 720 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 1,20,400 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 290 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கேரளத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய ராகுல் காந்தி. மாணவி ஒருவருக்கு நிகராக களரி பயிற்சியில் ஈடுபட்டதை கைதட்டி உற்சாகப்படுத்திய மாணாக்கர்கள். சென்னை எழும்பூர் மெட்ரோ ரயில் நிலைய வாகனம் நிறுத்துமிடம் மற்றும் நுழைவு வாயில்கள் வரும் 9ஆம் தேதி முதல் மூடல். கட்டுமான பணிகள் காரணமாக தற்காலிகமாக மூடப்படுவதாக அதிகாரிகள் தகவல். 2030ஆம் ஆண்டுக்குள் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் 7 லட்சம் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும். ஐடி துறையில் 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. திமுக தான் மீண்டும் மீண்டும் வெல்லும் என்றும் திட்டவட்டம். நேபாள நாடாளுமன்ற தேர்தலில் ராஷ்டிரிய சுதந்திர கட்சி அமோக வெற்றி. பிரதமராகிறார் 35 வயதான பாலேந்திர ஷா பாலன். மார்ச் 9 மீண்டும் துவங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் அமர்வு. மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்ய எதிர்க்கட்சிகள் ஆயத்தம். ஈரான் மீதான அமெரிக்க போர் விவகாரத்தை எழுப்பவும் திட்டம். சிலிண்டர் விலையை நள்ளிரவு உயர்த்திய ஒன்றிய அரசுக்கு பொதுமக்கள் கண்டனம். அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கடுமையாக அதிகரிக்கும் என குற்றச்சாட்டு. தமிழ்நாடு உள்ளிட்ட 3 மாநிலங்களில் ஒருங்கிணைந்த பாரு கழுகுகள் கணக்கெடுப்பு பணி இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் 8வது நாளாக நீடிப்பு. உலக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகம் கடும் பாதிப்பு. போரை கைவிட்டு சரணடைவது மட்டுமே ஈரானுக்கு வழி. அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிரட்டல். அமெரிக்கா கடும் பாதிப்புகளை சந்திக்கும் என ஈரான் பதிலடி. அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தை புரட்டி போட்ட சூறாவளி. சிறுமி உட்பட 4 பேர் பலி, 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம். உலகக்கோப்பை T20 தொடரின் இறுதிப் போட்டிக்கு தயாராகும் இந்திய அணி. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் போட்டியில் நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் ஓபன் தொடரில் இந்திய வீரர் லக்ஷயா சென் அரையிறுதிக்கு முன்னேற்றம். ஆடவர் ஒற்றையர் பிரிவின் கால் இறுதியில் சீன வீரரை நேர் செட்களில் வீழ்த்தி அசத்தல்.